மெலோடி என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் வெற்றி நடை போடுகிறது. சதீஷ் நடிப்பில் கிரைம் த்ரில்லர் திரைப்படம் சட்டம் என் கையில் வெற்றி நடை போடுகிறது. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ரியல் பேர்லாம் இருந்தாலுமே அந்த மீனா அப்படின்ற ஒரு டேக் வந்து உங்களுக்கு ஒரு பிளெஸிங் தான் இல்லையா? என்னோட பேர் வந்து ஹேமா. ஹேமான்னு சொன்னா திரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா மீனான்னு சொன்னா திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். PS1ல வந்து அந்த மீனாங்கிற கேரக்டர் வந்து எல்லா ரோலுமே ப்ளே பண்ணும். ஆமாம், ஹியூமரும் ப்ளே பண்ணும், நெகட்டிவ் ஷேடும் பண்ணும், அப்பப்போ கோத்து விட்டு ஓடிடும். ரொம்ப வந்து கண்ட்ரோலாகவும் இருக்கும், ரொம்ப அன்பையும் கொடுக்கும். அந்த மாதிரி எல்லா ரோலுமே வந்து அந்த கேரக்டர் ப்ளே பண்ணிச்சு. ரொம்ப துடுக்கான நாட்டியான பொண்ணு. அதில் புருஷனை வாடா போடான்னு கூப்பிட்றோமா, இதில் வேண்டாம் வாங்க போங்க மாற்றிக்கலாம். மாமனார் வந்து ரொம்ப கத்திக்கிட்டே இருப்பார் எப்போ பார்த்தாலும், பயங்கர டென்ஷன் பார்ட்டி. அவரோட கான்ட்ராஸ்ட் வெர்ஷன் தான் நீங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவீங்க. பட் உள்ளே வந்ததுக்கப்புறம் மாமியார் மருமகளோட அந்த காம்போ வந்து பயங்கரமாக ஹிட் ஆனதுனால PS1ல இட்ஸ் பீன் 5.5 years நாங்கள் ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு சீனாக நடிக்கும்போது இந்த சீனில் வந்து என்னெல்லாம் பண்ண அழகாக இருக்கும் அந்த சீனுக்குன்னு நிறைய நாங்கள் பேசி வச்சு பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அது நல்லாவே டெவலப் ஆச்சு. ஜீவா மீனா எங்கேயுமே வந்துடக்கூடாது மக்களுக்குன்னு யோசிச்சேன். கடைசியில் பார்த்தா இவரே வந்து மறுபடியும் பேரா வந்துட்டாரா. இப்போ நாங்கள் என்ன பண்ணாலும் அது ஜீவா மீனாவாக தான் ரெஜிஸ்டர் ஆகுது. PS2ல நடிக்கும் போது நிரோஷா மேம் வந்து பயங்கர நீங்கள் அந்த மாமியாரோட பெட்டு. ஆக்சுவலாக நிரோஷா மேம் வந்து மாமியார் கேரக்டர் பண்ணுறாங்கங்கும் போது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தோன்னா ஃபுல்லாக எல்லாருமே வந்து சினிமா ஃபேமிலி. அப்பா, அக்கா, அண்ணா எல்லாருமே சினிமா ஃபேமிலி. சீன்ஸில் பார்க்குற நிரோஷா வந்து கிடையவே கிடையாது. அவங்க வந்து கோமதியாக தான் இருப்பாங்க. ஓகே, ஆனால் நீங்கள் வந்து கேமரா ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஒரிஜினல் நிரோஷாவை நம்ம பார்க்க முடியும். ஹாய் மீனா அப்படின்னு சொல்லணும் தான் எனக்கு தோணுது. ஏன்னா ரியல் பேர்லாம் இருந்தாலுமே அந்த மீனா அப்படின்ற ஒரு டேக் வந்து உங்களுக்கு ஒரு பிளெஸிங் தான் இல்லையா? ஏன்னா எங்கே போனாலும் எனக்கு தெரிஞ்சு இப்போ உங்களுக்கு மீனான்னு தான் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதை எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க மேம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இந்த மீனா அப்படிங்கிறது வந்து மாறினது கண்டிப்பாக அது பாண்டியன் ஸ்டோர்ஸ்னால தான். பாண்டியன் ஸ்டோர்ஸ் எனக்கு ஒரு பெரிய மைல் ஸ்டோன். எல்லாருக்குமே வந்து ஒரு கட்டத்தில் அவங்களோட லைஃப் வந்து டக்குன்னு ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட். என்னோட ஐடென்டிட்டி வெளில கொண்டு வந்தது, என்னோட டேலண்ட்டை வெளில கொண்டு எதுனாலும் சொல்லலாம். ஸோ அது வந்து இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸில் உள்ள மீனா கேரக்டர். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே மீனான்னு தான் கூப்பிடுறாங்க. சொல்லப்போனால் இப்போ நம்மளோட எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னோட பேர் வந்து ஹேமா. ஹேமான்னு சொன்னால் திரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா மீனான்னு சொன்னால் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த அளவுக்கு வந்து எனக்கே ஒன்றி போச்சு. இந்த ஆழ் மனசில் போய் ஆணி அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மீனான்னு கூப்பிட்டு எனக்குமே வந்து ஆழ் மனசில் ஆணி அடிச்சு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நான் மீனாவாக தான் இருக்கேன். பாண்டியன் ஸ்டோர்ஸ் 1 வந்து ஒரு பயங்கர ஹிட்டுக்கு அப்புறம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 அதுலேயுமே சேம் மீனா அப்படின்னு வரும்போது அந்த உங்களுக்கு ஷிஃப்ட் தெரிஞ்சுதா? ஏன்னா அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் துருன்னு இருப்பீங்க. நீங்கள் தான் வந்து ஒரு ரெபல் மாதிரி ஹவுஸில் இருப்பீங்க இல்லையா? இதில் வந்து அப்படியே கொஞ்சம் சட்டிலாக மாதிரி ஒரு க்யூட்டாக ஒரு மாமியாருக்கு வந்து பெட்டான மருமக மாதிரி ஆகிட்டீங்க. அதில் வந்து கொஞ்சம் சண்டை வரும், பட் உங்கள் கேரக்டர் நல்லா காட்டியிருப்பாங்க. ரெண்டு சைடுமே நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி. இதில் வந்து அப்படியே ஒரு கான்ட்ராஸ்டாக ஒரு க்யூட்டாக ஒரு மாமியாருக்கெல்லாம் வந்து அப்படியே பெட் ஃப்ரெண்ட்லியாக அப்படியே இருக்குங்க. அது எப்படி பார்க்குறீங்க? லைக் நீங்கள் சொன்ன மாதிரி தான் PS1ல வந்து அந்த மீனாங்கிற கேரக்டர் வந்து எல்லா ரோலுமே ப்ளே பண்ணும். ஆமாம், ஹியூமரும் ப்ளே பண்ணும், நெகட்டிவ் ஷேடும் பண்ணும், அப்பப்போ கோத்து விட்டு ஓடிடும். ரொம்ப வந்து கண்ட்ரோலாகவும் இருக்கும், ரொம்ப அன்பையும் கொடுக்கும். அந்த மாதிரி எல்லா ரோலுமே வந்து அந்த கேரக்டர் ப்ளே பண்ணிச்சு. ரொம்ப துடுக்கான நாட்டியான பொண்ணு. புருஷன்லாம் வாடா போடான்னு கூப்பிடுற ஒரு பொண்ணு. அந்த மாதிரி ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில் அவள் மட்டும்தான் புருஷனை வாடா போடான்னு கூப்பிடுவா. இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2க்கு நீங்கள் வந்தீங்கன்னா த சேம் நேம் அஸ் மீனா. எனக்கு வந்து இந்த கேரக்டரைசேஷன் சொல்லும்பொழுது எப்படி சொன்னாங்கன்னா, இட்ஸ் லைக் மாமனார் மருமகளுக்கான ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். மாமனார் வந்து ரொம்ப கத்திக்கிட்டே இருப்பார் எப்போ பார்த்தாலும், பயங்கர டென்ஷன் பார்ட்டி. அவரோட கான்ட்ராஸ்ட் வெர்ஷன் தான் நீங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவீங்க. பட் உள்ளே வந்ததுக்கப்புறம் மாமியார் மருமகளோட அந்த காம்போ வந்து பயங்கரமாக ஹிட் ஆனதுனால ஸோ தட் அப்படியே ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் எனக்கு என்னென்னா சேமஸ் மீனான்னு வர்றதுனால
அந்த மீனாவை இங்கே பார்க்கக்கூடாது யாருமே. அதை வந்து நான் ஃபஸ்ட்டே மைண்ட் செட் பண்ணிட்டேன். ஸோ தட் நான் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும், என்னென்னலாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக காமிக்க முடியும். இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு. ஸோ அதுக்கு வந்து நான் நிறைய ஒர்க் பண்ணேன், நான் நிறைய யோசித்தேன். அதில் புருஷனை வாடா போடான்னு கூப்பிட்றோமா, இதில் வேண்டாம், வாங்க போங்க மாற்றிக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டெல்லாம் ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க, இல்லை மீனானா நாங்கள் இப்படி தான் நாங்கள் மைண்ட் செட் பண்ணி வச்சுருக்கோம், நீங்கள் வாங்க போங்க அதெல்லாம் அப்பார்ட், பட் மீனாங்கிறது மீனாவாகவே எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ தட் நான் இப்போ ஹேர் ஸ்டைல்லாம் சேஞ்ச் பண்ணி பழைய மீனா, பட் கொஞ்சம் லிட்டில் சேஞ்சஸ் தெரிகிற மாதிரி, அந்த சேஞ்சஸ் வந்து விசிபிளாக தெரியணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ராக்ல தான் இதை நான் கொண்டு போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த பேரிங் அப்படின்னு வரும்போது இதுலேயுமே வந்து அவரே வந்துட்டதுனால அந்த ஒரு ரேப்போ உங்களுக்குள்ள எப்படி இருக்கும், அது அவர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? ஏன்னா நம்ம எவ்வளோ சீரியல்ஸ் பண்ணாலுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். முக்கியமாக இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரோல் பண்ணும்போது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அபவுட் ஹிம். இவருக்கு முன்னாடி நான் வந்து வசந்த் பற்றி சொல்லணும். வசந்த் வந்து ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஆர்டிஸ்ட்டுங்க. நல்ல கம்ஃபர்ட் ரோல் ப்ளே பண்ணுவார். அவர் வந்து போனது அது ஒரு சேட்னஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், சரி விடுங்க. அடுத்து இப்போது வெங்கட் அப்படின்னு பேசும்போது நாங்கள் வந்து PS1ல் இட்ஸ் பீன் 5.5 years நாங்கள் ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கோம். PS1ல் வந்து நான் கமிட் ஆகும்போது ஒரு 1 month தான் எனக்கு வந்து அந்த கல்யாணம் ஆகாத அந்த போர்ஷன்ஸ் போச்சு. அந்த ஒரு 1 monthக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஷெடியூலே வந்து கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ டோட்டலாக ஃப்ரம் த பிகினிங் டு த எண்ட் நான் வந்து வெங்கட் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு சீனாக நடிக்கும்போது, கூட்டாக நடிக்கும்போது நம்மளுக்கு எதுவும் தெரியாது. ஆக்சுவலாக கூட்டாக நடிக்கும்போது நம்மளுக்கு டைலாக்ஸ் வரதே பெரிய விஷயம். பட் நம்மளோட இதை வந்து எங்கே காட்ட முடியும்னா, தனியாக நம்மளுக்கு சீன்ஸ் போடுவாங்கல்ல, ரூம் சீன்ஸ். ஸோ அதில் தான் நம்மளோட ஸ்கில்ஸ் ஆகட்டும், நம்மளோட அந்த டெவலப்மெண்ட் கெப்பாசிட்டி ஆகட்டும், எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம அங்கே தான் காட்ட முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரூம் சீன்ஸ் போடும்போது என்னெல்லாம் நம்ம டெவலப் பண்ண முடியும், இந்த சீனில் வந்து என்னெல்லாம் பண்ணால் அழகாக இருக்கும் அந்த சீனுக்குன்னு நிறைய நாங்கள் பேசி வச்சு பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அது நல்லாவே டெவலப் ஆச்சு. இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து பேசி வச்சு அதை இம்ப்ரவைஸ் பண்ணி பண்ணுறாங்கங்கும்போது அதுக்கு வந்து கேமராமேன் ஆகட்டும், டைரக்டர் ஆகட்டும் இடம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கொடுத்தா தான் எங்களால் பண்ண முடியும். ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோனுமே எங்களுக்கு கிடைச்சதுனால தான் இந்த ஜீவா மீனாங்கிற கேரக்டர் வந்து இவ்வளோ அளவுக்கு மக்களால் ரசிக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி இப்போது செந்தில் மீனாங்கிற கேரக்டர், அதே மாதிரி நான் PS2ல் கமிட் ஆகும்போது ஜீவா மீனா எங்கேயுமே வந்துடக்கூடாது மக்களுக்குன்னு யோசிச்சேன். கடைசியில பார்த்தா இவரே வந்து மறுபடியும் பேரா வந்துட்டாரா. இப்போ நாங்க என்ன பண்ணாலும் அது ஜீவா மீனாவா தான் ரெஜிஸ்டர் ஆகுது இல்லையா? ஸோ இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து வேரியேஷன் காமிச்சே ஆகணும்னு 2 பேருமே கொஞ்சம் ட்ரை பண்றோம், பார்க்கலாம். உங்களுக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் 1 கிடைச்சது இல்லையா? ஸோ அது வந்து ஒரு ஒரு பயங்கர பிளெஸிங்காக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ டக்குன்னு ஒரு பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 கூப்பிடும் போது உங்கள் ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சுன்னா, டக்குன்னு நடந்த மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு பார்க்கும்போது பாண்டியன் ஸ்டோர்ஸ் 1 முடிஞ்சது, டக்குன்னு 2 வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு, எப்படி உங்களை அப்ரோச் பண்ணாங்க? PS2 இந்த மாதிரி பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு டாக் வந்து வெளியில இருந்து தான் வந்துச்சு. நம்ம சைட்லேருந்து எதுவுமே வரல. இந்த பொருளையெல்லாம் கிளப்பி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்துச்சு. அப்புறம் கேட்கும்போது ஒரு ஐடியா இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டு, ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட். இந்த மாதிரி ஃபேமிலி சப்ஜெக்டில் வந்துட்டு ஒரு 5 years வர்றதுங்கிறது பெரிய விஷயம். எனக்கு இதில் வந்து நம்மளும் ஒரு பார்ட்டாக இருக்கோம் அப்படிங்கும்போது மறுபடியும் அதை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க, நீங்கள் வரீங்களான்னு கேட்குறதே எனக்கெல்லாம் வந்து சீரியஸாகவே நான் பிளெஸ்டாக நினச்சேன். ஸோ அப்படி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கையில் தூக்கி கொடுக்குறாங்கங்கும்போது யாராவது வேணான்னு சொல்லிட்டு போவாங்களா? கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு நான் அந்த கேரக்டரைசேஷன்லாம் பார்த்தேன், என்ன மாதிரி கேரக்டரு என்ன ஏது, எனக்கு அது சூட் ஆகுமா முதல்ல. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேரக்டர் பண்ணிட்டோம், திருப்பி அதே மாதிரி கேரக்டர் வந்து அதே மாதிரி ஒரு ஜோனுக்குள்ளே நம்ம போயிடக்கூடாதுன்னு யோசிச்சு அதுக்கப்புறம் நிறைய ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி வந்தது தான் இந்த மீனா கேரக்டர். பட் சொன்னோடனே ஐ செட் ஓகே. PS2ல நடிக்கும் போது நிரோஷா மேம் வந்து பயங்கர நீங்கள் அந்த மாமியாரோட பெட்டு அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களுக்குள்ள உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த கனெக்ஷன்? நீங்கள் வந்து அவங்கள ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருந்திருப்பீங்க சினிமாவில். ஸோ அவங்களே வந்து உங்களுக்கு ஒரு மாமியார் கேரக்டர் வரும்போது அது எப்படி இருந்துச்சு? கிட்டத்தட்ட ஒரு அம்மா சென்டிமெண்ட் மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. ஸோ உங்கள் 2 பேருக்கும் அது எப்படி இருந்தது? அண்ட் நீங்கள் ஆஃப் ஸ்க்ரீனில் என்னெல்லாம் பேசிப்பீங்க, அதை பற்றியும் சொல்லுங்கள்.
ஆக்சுவலாக நிரோஷா மேம் வந்து மாமியார் கேரக்டர் பண்ணுறாங்கங்கும் போது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தோன்னா ஃபுல்லாக எல்லாருமே வந்து சினிமா ஃபேமிலி. அப்பா, அக்கா, அண்ணா எல்லாருமே சினிமா ஃபேமிலி. ஸோ அவங்களுக்கெல்லாம் சொல்லவே வேண்டாம். அவங்களாம் கரைச்சி குடிச்சிட்டு வந்தவங்க, சினிமாலே வந்து அத்தனை வருஷம் வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்தவங்க. அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்கும் போது கொஞ்சமாவது நம்ம ஈடு கொடுத்து நடிக்கணும் அப்படிங்கிறதே எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தோணுன விஷயம். ரெண்டாவது என்னென்னா, பெரிய ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணுறவங்க போதுக்கு ஒரு பயம் இருக்கும்ல, அதுவுமே எனக்கு மனசுக்குள்ளே இருந்துச்சு. பட் நான் வெளியிலலாம் காமிச்சிட்டது கிடையாது. அவங்களுமே ரொம்ப ஸ்வீட் பர்சன் தான். நீ இப்படி இதுதான் பண்ணணும், இதுதான் பண்ணணுன்ட்டு அப்படிலாம் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. ரொம்ப குழந்தைத்தனமாக பேசுவாங்க, ரொம்ப குழந்தைத்தனமாக பேசுவாங்க. நீங்கள் சீன்ஸில் பார்க்குற நிரோஷா வந்து கிடையவே கிடையாது. அவங்க வந்து கோமதியாக தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து கேமரா ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அப்புறம்தான் அந்த ஒரிஜினல் நிரோஷாவை நம்ம பார்க்க முடியும். கலக்கலன்னு பேசிக்கிட்டு, எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசிக்கிட்டு, அந்த மாதிரி துருன்னு தான் இருப்பாங்க. இவங்க இப்படியா அப்படின்னு நம்ம யோசிக்க முடியாது. நான் வந்து எப்படி இமேஜின், ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு பர்சன் போல இருக்கு. ராதிகா மேம்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல, ரொம்ப ஸ்ட்ரிக்டான பர்சன் போல இருக்குன்னா அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட், பயங்கர ஜோவியல் பர்சன் இவங்க, ரொம்ப ஸ்வீட் இவங்க. ஸோ மேலும் மேலும் நீங்கள் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி நாங்கள் பார்க்கணும். அண்ட் ஈவன் பிக் ஸ்க்ரீன்ஸில் நான் உங்களை பார்க்க ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யூர் டைம். தேங்க்யூ ஸோ மச். 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் வெற்றி நடை போடுகிறது. சதீஷ் நடிப்பில் கிரைம் த்ரில்லர் திரைப்படம் சட்டம் என் கையில் வெற்றி நடை போடுகிறது. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.